பார்க்க போகிறோம். அனைவரும் இணைந்திருக்கிறது இனிய சகியின் அறியாத கதைகள் கூட. மனிதன் வாழ்கிற இந்த பூமியே நீரால தான் நிரம்பி இருக்கு. கால மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் பூமியும் தன்னை மாத்திக்கிட்டே தான் வருது. மாற்றம் தானே மாறாதது. இது போன்ற கால மாற்றத்தினால பூமி தனது ஒரு பகுதியை ஏற்றியும் ஒரு பகுதியை தாழ்த்தியும் வச்சுக்குது. அதாவது ஒரு பகுதி கடலுக்கு உள்ளேயும் ஒரு பகுதி நிலமாகவும் இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்துல கடல்ல இருந்து முதல்ல வந்தது மலைதான். ஏன்னா மலைதானே உயரமாக இருக்குது. அதனால் கடல்ல இருந்து ஒரு பகுதி சாய்ந்து மேலே வரும்போது முதல்ல வந்தது மலை. அந்த மலையில் வீற்றிருப்பவர் முருகப்பெருமான். மற்றும் ஒன்று, இயற்கையை மனிதன் வணங்கினான். அதாவது குரங்குல இருந்து மனுஷன் உருவானதா சொல்கிறோம். அந்த மனிதன் முதல்ல இயற்கையை தான் வணங்கினான். ஏன்னா இயற்கை தான் அவனுக்கு உண்ண உணவு, இருக்க இருப்பிடம் தந்தது. அதற்கு முன்னாடி உருவ வழிபாடு கிடையாது. உருவ வழிபாடுன்னு நம்ம எடுத்துகிட்டு வரும்பொழுது முதல்ல உருவமாக நம்ம வழிபட்டது முருகப்பெருமான் தான். உலக மொழியில் மூத்த மொழி தமிழ் மொழி. பல ஆயிரம் வருஷமாக நாம் பேசிக்கிட்டு வர மொழி தமிழ் மொழி தான். நிறைய பேர் இதை ஒத்துக்கலைனாலும் அதுதான் நேச்சம். அப்படிப்பட்ட தமிழ் மொழியில் முருகப்பெருமானுடைய பாடல்கள் நிறையவே இருக்குது. இவர் நம்ம தமிழ் கடவுள்னு சொல்கிறதுக்கான காரணம் முதல்ல உருவான கடவுள் முருகப்பெருமான். அதே போல் முதல்ல இருந்து நம்ம பேசிட்டு வர மொழி தமிழ் மொழி. தமிழர்களின் இருப்பிடமாக நாம் 5 இடங்களை சொல்லலாம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இப்படி இந்த 5 இடங்களில் முதலாவதாக இருக்கிறது குறிஞ்சி. குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும். அப்படி மலையும் மலை சார்ந்த இடத்துல நாம் வணங்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான் தான். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். முருகப்பெருமானை அடிப்படையாக வச்சு உருவானது தான் மற்ற தெய்வங்கள் எல்லாமே. முருகப்பெருமானுடைய ஆசி எல்லா தமிழர்களுக்கும், உலகத்தில் வாழ்கிற எல்லா தமிழர்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா முருகப்பெருமானை நாம் பல ஆயிரம் வருடங்களாகவே தொடர்ந்து வணங்கிக்கிட்டு வருகிறோம். மற்ற கடவுள்களின் புராணங்களை பார்க்கும் பொழுது அவங்க தீய எண்ணம் கொண்ட, கெட்ட எண்ணம் கொண்ட மக்கள் திருந்தினாலுமே அவங்கள கொன்னுடுவாங்க. ஆனால் முருகப்பெருமான் அப்படி பண்ண மாட்டார். அவருடைய கந்த புராணத்தில் கூட அவர் சூரபத்மன் எவ்வளவு தீங்கு செஞ்சிருந்தாலும் அவன் மனம் திருந்தி முருகன்கிட்ட சரணாகதி ஆனதுக்கு அப்புறமா அவனை சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்கிட்ட வச்சுக்கிட்டாரு. முருகப்பெருமான் மன்னிக்கும் குணம் கொண்டவர். முருகப்பெருமான் அனைவருக்கும் நன்மையை செய்யக்கூடியவர். முருகப்பெருமான் கிட்ட நம்மளுடைய குறைகளை சொன்னால் அவர் நிவர்த்தி பண்ணுவார். முருகப்பெருமான் நமக்கு எப்பவுமே நல்லது தான் செய்வார். முருகப்பெருமானுடைய அருள் நம்ம அனைவர்கிட்டையும் நிறைஞ்சி இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இனிய சகியின் அறியாத கதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.